Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 12ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் மற்றும் மாவிளக்கு ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பு. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் இந்த நேரங்கள் நல்ல நேரங்கள். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். இன்று ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள், அலுவலக வேலைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் இன்று மாலை நேரம் நல்ல தீர்வை பார்க்கலாம். திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைய பிரயாணங்கள் வெற்றியை தரும். குடும்ப தெய்வங்கள் மற்றும் குலதெய்வங்கள் இவற்றை இன்றைய நாளில் நீங்கள் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்யலாம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டாலும் நீங்கள் எடுத்த காரியங்கள் இன்றைய நாளில் வெற்றியடையும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு உயர்வான நாளாகவே அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருந்தாலும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் வீரபத்ரரை வழிபாடு செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் சற்று மனக்குழப்பங்கள் எடுத்த வேலைகளில் இருக்கலாம். இன்றைய நாளில் மாலை நேரம் மிகவும் உகந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக அமையும். பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். ராசியில் புத பகவானும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் சப்தமத்தில் அமைவது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதும் மற்றும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை அலுவலகத்தில் பெறுவதும் இந்த நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சொத்து விவகாரங்கள் தீரும். கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசுவில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று தன லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களின் ஆலோசனைகளும் மற்றும் ஆதரவையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மனதில் சற்று சஞ்சலங்களும் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்களும் வந்து போகலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று கடகராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளிடத்தில் மனஸ்தாபத்தை கொடுக்கலாம். புதிதாக ஏற்பட்ட சொந்தங்கள் மூலமாக மன சங்கடங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் பிரார்த்தனைகளை வைக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன விதமான இன்று மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டங்கள் தீரும். இன்று
தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு மிகப்பெரிய சுப செலவு காத்திருக்கிறது. இந்த செலவுகள் உங்களினுடைய மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஆடி செவ்வாயில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகளை பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு மனசோர்வு இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. புதனின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் புதிய வேலை, தொழில், வியாபாரம் இவற்றில் உங்களினுடைய பங்கு பெரியதாக இருக்கும். இன்றைய நாளில் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சப்தகன்னி வழிபாடும் மிகவும் சிறந்தது. ஆடி மாதத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர பலவிதமான ஆலய வழிபாடுகள் மற்றும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு மனசோர்வு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகலாம். அலுவலக ரீதியாக உங்களினுடைய உயர் அதிகாரிகளினுடைய பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு வாக்குவாதங்கள் வந்து போகும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களினுடைய மன சோர்வை தீர்ப்பார். பெரிய பெரிய விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி இன்று மனதிற்கு ஆறுதலை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். குடும்ப சண்டைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் பழைய விஷயங்களிலிருந்து உங்களை விடுவிப்பது மனதிற்கு ஒரு நல்ல தெம்பை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று ஆடி செவ்வாயில் நீங்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைய நாளில் பார்க்கலாம். சந்திரன் ராசியில் இருப்பதும் மற்றும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைகளால் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு சில நற்செய்திகள் காத்திருக்கிறது. புதிய கடன் பெறுவதும் மற்றும் வியாபாரம் தொழில் ரீதியாக உங்களினுடைய கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும். புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் அடையலாம். நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பெயரும் மற்றும் மனதில் சந்தோஷங்களும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனசோர்வு தீரும். இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்க மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான வியாபார குழப்பங்கள், தொழிலில் குழப்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவை பார்க்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று முழுமையாக உங்களுக்கு துணை புரிகிறார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வை பார்க்கலாம்.
கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் மற்றும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவான நாளாக இருக்கும். ஆடி செவ்வாயான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் சப்தகன்னி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். பெரியோர்களினுடைய ஒரு ஆதரவை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை கொடுப்பார். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கும். உங்கள் கனவுகள் நிறைவேறும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.